கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் யோபு 42 அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கும் தேவன் உங்கள் வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்ய அவர் தீர்மானித்திருக்கிறார், அவர் முன்குறித்திருக்கிறார். அதை ஒருவராலும் தடை செய்ய முடியாது. நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்ப்போம் என்றால் 17 23 வரைக்கும் வாசித்தீர்கள் என்று சொன்னார். அங்கே அப்போஸ்தலர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டிருந்த அப்போஸ்தலர்கள் மீது அங்கு இருக்கிற பிரதான ஆசாரிகள் என்ன செய்கிறாங்க? பொறாமை கொள்கிறார்கள். அவர்கள் பொறாமை கொண்டு அவர்களை சிறைச்சாலையில் கொண்டு அடைக்கிறார்கள். அப்படி சிறைச்சாலை அடைத்த அப்போஸ்தலர்களை என் தேவனாகிய கர்த்தர் தூதனை அனுப்பி அந்த சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்து என்ன சொல்லுகிறார்? ஜீவ வார்த்தைகளை போய் பேசுங்கள் என்று சொல்லி சிறையிருப்பில் இருந்தவர்களை கொண்டு தேவன் தன்னுடைய ஜீவனை கொண்டு ஜீவ வார்த்தைகளை பேசு என்று சொல்லி அவர்கள் போய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சிறையில் போய் மறுபடியும் அவர்கள் பார்க்கும் பொழுது கதகு பூட்டித்தான் இருக்கிறது. சிறைச்சாலை தலைவர்கள், அதாவது சிறைச்சாலை காவல்காரர்களும் அங்கேதான் இருக்கிறார்கள். ஆனா ஒரே ஒரு காரியங்கள் நடந்திருக்கு பாருங்க. இவர்கள் மீது பொறாமை கொண்டு அங்க போட்ட வைத்த அவர்களை தேவன் விடுவித்து கொண்டு வந்துட்டார். இவர்கள் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு உங்களுக்கு விரோதமா யாரு பொறாமை கொண்டு உங்களோட வாழ்க்கையை கெடுக்க வேண்டியது, உங்களுக்கு நன்மை நடக்க கூடாது, நீங்க ஆசீர்வாதமா இருக்க கூடாது என்று சொல்லி உங்களுக்கு விரோதமா எதை செய்திருந்தாலும் அவர்கள் கண்கள் ஆச்சரியப்படும். நீங்க இப்ப சிறையிருப்பில் இல்ல, நீங்க விடுவிக்கப்பட்டுட்டீங்க. ஏசப்பா உங்களை விடுவித்துட்டாரு, உங்களை சுகப்படுத்திட்டாரு, உங்களை குணப்படுத்திட்டாரு, உங்களை ஆசீர்வதித்துட்டாரு. நீங்க கர்த்தருடைய பிள்ளைங்க. உங்களுக்கு செய்வது அவருக்கு லேசான காரியம். அதுதான் நீங்க யோபு சொல்லுகிறார். தேவரே, நீ செய்ய நினைத்து தடைபடாது, நீ சகலவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தேவன் என்று யோபு சொல்லுகிறார். இன்றைக்கும் இதே அற்புதங்க உங்க வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நடக்கும் என்று நான் விசுவாசித்து அறிக்கையிடுகிறேன். சத்துரு நினைச்சிட்டு இருப்பான், நம்ம செய்வன சூனியம் மந்திரம் 9 வருஷம் 10 வருஷம் 15 வருஷத்துக்கு செஞ்சிருக்கான், கட்டப்பட்டு கிடக்கிறான், சிறையில் இருக்கிறான், புட்டப்பட்டு நீ எழுந்திருக்க மாட்டான், அவன் ஆசிரியத்தை பார்க்க மாட்டான், அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைங்க, கர்த்தருடைய நாமத்தில் விடுவிக்கப்பட்டு, இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்பட்டு சுகமாகி நீங்க நன்மைகளை பெற்றுக்கொண்டு நீங்கள் சாட்சிகளை நின்று கொண்டே இருப்பீர்கள். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கிறது அவர்கள் கண்கள் காணும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன். விசுவாசிங்கள், அறிக்கையிடுங்கள், பயத்தை எடுத்துப்படுங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் செய்ய நினைத்து தடைபடக்கூடாது ஏசப்பா. அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. யாரெல்லாம் சிறைப்படுத்தப்பட்டு கட்டப்பட்டு இருக்கிறாங்களோ அத்தனை பேர் இந்த ராத்திரி வேளையில் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே நீர் விடுவித்து நாளைய தினத்தில் அப்பா வருகிற நாட்களிலும் இவர்கள் சாட்சிகளை நிற்கட்டும் கர்த்தாவே. என்னையும் கர்த்தர் இப்படிதான் விடுவித்தார் என்று சொல்லி விடுவித்த பிள்ளைகள் இனி நான் கட்டளை இருக்கிறேன் சொல்லாதபடி கர்த்தாவே தேவரே ரொம்ப அற்புதங்களும் அடையாளங்களும் அவர்கள் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் இது கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்பா அப்போஸ்தலர்களானது அதே அற்புதம் இவர்களுடைய வாழ்க்கையில் செய்யும்படி இவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தாவின் உதவி செய்யுங்கப்பா. கர்த்தருடைய தூதர்கள் அனுப்பி ஒவ்வொரு பிள்ளைகளை விடுவிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you all. உங்களுடைய சகோதரி வாஞ்சர் ஷீலா ரொசாரியோ. ஆமென்.